பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் இன்னொரு மனிதனுடைய காயத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறேன். ஏன்னா அநேகர் இன்றைக்கு காயப்பட்டவர்கள், மனதில் இருக்கிற காயங்கள். வியாதி வந்துட்டா அந்த வியாதியை சொல்லியே நோக வைப்பாங்க. படிச்சிருந்தீங்கன்னா படிச்சிருக்க ஆனால் என்ன கிடச்சிருக்கு, படித்து என்ன பண்ண, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, இப்படி சொல்லியே ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கிட்டேன்னா அந்த கடனை சொல்லியே உன்னை காயப்படுத்துகிறவர்கள் உண்டு. ஆனால் நாங்கள் அறிவிக்கிற அல்லது நீங்கள் கேட்கிற தேடுகிற இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி என்ன செய்வாரா? காயங்களை ஆற்றுவேன். இந்த காயப்பட்ட பலரை உங்களுக்கு காண்பித்தேன். முதலாவது ஒரு குத்துயிருமாய் கொலையுமாய் கிடந்த ஒரு மனிதனை காண்பித்தேன். அதன் பிறகு வார்த்தையினாலே ஏற்படுகிற காயங்கள், அதை உங்களுக்கு ஒன்று காமித்தேன், இன்னொன்றை காமிக்க போறேன். அதற்கு உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? குணப்படு பாபி, தேவ கோபம் பெறும் தேவி. குணப்படு பாபி, தேவ கோபம் பெறும் தேவி. இப்போ குணப்படு பாபி, தேவ கோபம் பெறும் பொழுதினில் காயம் மறைந்து போகையில் சீலமதாகவே குணப்படு தேவ கோபம் பெறும் தேவி. இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் பெறும் தேவி. இப்போ குணப்படு பாவி. கர்த்தனை நீ மறந்தா, பாவ கற்பனையை துறந்தா. கர்த்தனை நீ மறந்தாய், பாவ கற்பனையை துறந்தா. பக்தி உண்மை தெரிந்தாய், கொல்லா பாவ வழி தெரிந்தாய். புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியே மோடிவா, உத்தமமை பெறா கத்தி அடைக்கிறா. குணப்படு பாவி, தேவ கோபம் பெறும் தேவி. குணப்படு பாவி, தேவ கோபம் பெறும் தேவி. இப்போ குணப்படு பாவி. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க கேட்போமா?
யோபு 19:6-7 தேவன் என்னை கவிழ்த்து தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன். கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரலிடுகிறேன். நியாய விசாரணை இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் கொடுமைனாலும் என்னன்னு கேட்க ஆள் இல்லாம, கூக்குரல் இட்டாலும் என்னன்னு விசாரிக்காம ஆள் இல்லாம எத்தனை பேர் மனதில் காயப்பட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன். 2 கண்ணும் தெரியாமல் போன பிறகு லீவ் விட்டா ஐயோ பசிக்குதுன்னு கேட்டா சோறு போட ஒருத்தனும் இல்லை, ஒரு சட்ட துணி எடுத்து கொடுக்க ஒருத்தரும் இல்லை. ஐயோ பாவம்னு சொல்லுவான் எல்லாரும், ஆனா யார் செய்யணுமோ செய்யவே மாட்டாங்க. கேட்டா ஆமாம் பெரிய கலெக்டர் வேலைக்கு போக போகிற, கண்ணு தெரியாது எது இருந்தாண்ணா சும்மா இரு அப்படின்ட்டுவாங்க. சில நேரங்களில் நான் யோசித்து பார்த்து மனதில் அந்த காயம்லாம் இன்னைக்கு யோசிப்பேன். எல்லாரும் வீட்டில் ஒரு பண்டிகையோ ஒரு விசேஷமோ வந்தால் எல்லாருக்கும் புது சட்டை போய் எடுப்பாங்க. அப்போ ஏன்ட்ட சொல்லுவாங்க, தாரு போன வருஷம் ஒரே ஒரு நேரம் தான் போட்டது, அப்படியே வச்சுருக்கோம், இந்த உனா போதும், இது நல்லா இருக்குது அப்படின்னு மனசை தேற்றுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் புதுசு எடுக்கும்போது ஏன் நமக்கு இப்படி ஒரு நிலை? நான் பல நாள் காயப்பட்டதுண்டு. இந்த யோபுடைய வாழ்க்கையில் கொடுமை என்று கூப்பிட்டாலும் என்னப்பான்னு கேட்க ஆள் இல்லை. ஐயோப்பான்னு கத்துனா கூட வலிக்குதாப்பா, இவ்வளோ வேதனைப்படுறியா கேட்பதற்கு மனைவி இருந்தாள். ஆனால் ஒரு தரமாவது அவ வந்து கேட்டாளா? எனக்கு அன்பான இன்றைக்கு எத்தனை பேர் மனைவி இருந்தும் புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்கள், புருஷன் இருந்தும் புலம்பிக் கொண்டிருக்கிற மனைவிகள், பிள்ளை இருந்தும் கண்ணீர் விடுகிற பெற்றோர்கள். நான் இப்படி செஞ்சேன், என்ன இப்படி வச்சுட்டாங்களே, இந்த காயத்தை நினைச்சு புலம்புறீங்களா? உங்க காயத்தை ஆற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவனே சொல்றான் பாருங்க, 19ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாருங்க, மிக அழகா எழுதி வச்சிருக்கார். யோபு பிரதியுத்தரமாக நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினாலே நொறுக்குவீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நிந்தை இருதயத்தை பிளக்கும். ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 10 தரம். ஆனா யாரு? பூரா பார்க்க வந்த நண்பர்கள். தேமானியனான எலிப்பாஸ், சூகியனான பில்தாத், நாகமாத்தியனான சோபார், இதுக்கு காணா குறைக்கு வயசு குறைஞ்ச எலிகு, பரகேலின் குமாரனாகிய எலிகு, இதெல்லாம் காணா குறைக்கு தாலி கட்டி கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கூட இருப்பேன் வாழ்வேன் வந்தவ அவளும் ஒருத்தி. ஒவ்வொருத்தரும் அவனை வார்த்தையினால கொட்டினாங்க. ஒருத்தன் சொன்னா 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். யோபு குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை கண்டு விலகுகிறவன், அவனை போல ஒருத்தன் இல்லைங்கிற. ஆனா இங்க ஒருத்தன் சொல்றான், யாரு? முதல் எலிப்பாஸ். அவன் சொல்றான், குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை சிந்தித்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனையை விதைக்கிறவர்கள் அதையே அறுப்பார்கள். அப்ப நீ என்ன பண்ண? அநியாயம் பண்ணையான்னு சொல்லாம சொன்னான். அப்ப அவர் எத்தனை வேதனைப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவர் வீட்டில் ஒரு ஏழை பிள்ளை இல்லாமல் சாப்பிட்டதில்லைன்னு அவரே சொல்றாரு. திக்கற்ற பிள்ளைகளை நான் பரதேசத்தில் ஒடுக்கினதில்லை என்கிறார். அவரை பார்த்துறான், நீ குற்றம் பண்ணிருப்பா, உன் மேல தப்பு இல்லாமல் எப்படி வரும்? அநியாயத்தை செஞ்சிருப்பா, அநியாயம் இப்போ வந்திருக்கு. அவர் எத்தனை யோசிச்சு பார்ப்பார், நான் என்ன அநியாயம் பண்ணேன், ஏன்னா என்ன குற்றம் செய்தேன்? எனக்கு அன்பானவர்களே,
ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னான். அவர் சொல்றார், மொத்தமா கூட்டி எண்ணி வச்சிருக்கார், கணக்கு பண்ணி வச்சிருக்கார். எந்த மட்டும் என்னை வார்த்தையினால் நொறுக்கி காயப்படுத்துவீங்க, இதுவரைக்கும் 10 முறை என்ன செய்தீங்க? நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை? அடுத்த கேள்வி கேட்டார். நான் காயப்பட்டாலும் வரல, எனக்கு கடினமுகம் காமிக்கிறீங்களே, இப்போ என்னால் எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, உடல்லாம் நோயில் உட்காந்துருக்கேன், எல்லாம் இழந்திருக்கேன், என்கிட்ட வந்து கடினமுகம் காமிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையாடான்னாரு. அதனால தான் குத்துன புண்ணுலையே குத்துறது, வெந்த புண்ணுலையே வேல் பாய்ச்சி அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்லலை, அவர் நிலைய சொல்றாரு, நான் தப்பி நடந்தது மெய்யாவே இருக்கட்டும், உண்மையா கூட இருக்கட்டும், தப்பிதம் என்னோடதான் இருக்கு. நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களாகில் தேவன் என்னை கவிழ்த்து அவர் தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். என் நிலை பெற கொடுமை என்று கூப்பிட்டாலும் கூக்குரலிட்டாலும் நியாயம் கிடைக்கல, அதோட நிப்பாட்டல. நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்தார், என் வழிகளை இருளாக்கி போட்டார். என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். எத்தனை வேதனை, காயத்தின் புலம்பலுங்க. 4 புறத்திலும் என்னை நாசமாக்கினார். நான் அற்றுப்போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். எவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு பாருங்க. ஒரு செடியை போல இப்படி சும்மா உட்கார்ந்துருக்க இடத்துல கை இருக்காது, என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு கிரவுண்ட்ல உட்கார்ந்தோம்னா இப்படி பிடுங்கிட்டே இருப்போம். ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணுகிறார். அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர்கள் என்னை மறந்தே விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அந்த கூப்பிடுறான் பாரு நோயாளி, எத்தனை தரம் கத்திக்கிட்டே கிடக்கான், என்னன்னு கேளு, அவனுக்கு எத்தனை வேதனை இருந்திருக்கும். காயத்தை ஆற்றுகிறவன். அல்லேலூயா. நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கட்டடாதே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கட்டடாதே. உத்தமனேசுவின் அஸ்திவாரம், உத்தமனேசுவின் அஸ்திவாரம் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம். ஒவ்வொரு நாளும் கட்டப்பட வேண்டும், ஆனா காயப்படுத்துறாங்க. அந்த காயப்படுத்தினா எங்க வரணும்? கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். ஏன்னா அந்த கல்வாரியில 5 காயங்கள் ஏற்ற நேசர். நம்முடைய கையில் இருக்க வேதனைக்காக கைகளில் குத்தப்பட்டார், கால்கள் இருக்கிற வேதனைக்காக கால்களில் குத்தப்பட்டார். நம்முடைய வாய் பேசின வேண்டாத வார்த்தைக்காக அவருடைய வாயில கசப்பை கலந்து கொடுத்தார்கள். நாம செஞ்ச அநியாயத்துக்காக தலையில முள்முடி சூட்டப்பட்டார். வேலைக்காரன் ஒரு காலத்துல எஜமா அப்படின்னவன், எப்போ ஏதாவது கொடுப்பாரான்னு காத்திருந்தவன் இப்ப என்ன சொல்றான்? என் வீட்டு வேலைக்காரர்கள் என்ன செய்யறாங்க? என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். ரோட்ல கிடக்கிற வியாதிக்காரன்
எப்பவும் கத்திக்கிட்டே கிடக்கிறான். இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, சாக வேண்டிதானே. அந்நியனா எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி. அவர்கள் பார்வைக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு? எஜமான், இப்போ பரதேசி. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது, எப்பா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, கொஞ்சம் கண்ணி கொடுப்பா, தாகமா இருக்குப்பா, ரோட்ல கிடக்கப்பா, உடம்பெல்லாம் கொப்பளமா இருக்கு, எரியுதப்பா, அப்படி என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு சத்தமே கொடுக்க மாட்டேன்றான், பதிலே கொடுக்க என் வாயினால. எப்பா டேய், எப்பா கொஞ்சம் தயவு செய்து தண்ணி கொடுக்கடா, கெஞ்ச வேண்டியதா இருக்கு. என் சுவாசம் என் மனைவிக்கு. அதை விட இன்னொரு காயம் தெரியுமா? ஒரு காலத்துல அத்தான் அத்தான் அத்தான்னு 10 பிள்ளைகளை பெத்தவ, இப்போ அங்க தள்ளி போயரு, உன் காத்து பட்டாலே எனக்கு நோய் வந்துடும். எனக்கு அன்பாலே எத்தனை வேதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் எனக்கு அன்பானவளே, அவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது நாமளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூட இருந்த மனைவி ஒரே மாம்சம், எல்லாத்துலேயும் கூட இருக்க வேண்டியவன். அவன் சொல்றா, உன் மூச்சு காத்து பட்டா என் மனைவியின் சுவாசம் எனக்கு வேறுபட்டிருக்கிறது. கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்பா எத்தனை காயம். இந்த வாரு தாத்தா, நோயாளி தாத்தா, இந்த வாரு உடம்பெல்லாம் சிறங்கு வச்ச தாத்தா, புண்ணு வச்ச தாத்தா, எத்தனை பேர் தெரியுமா? சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இந்த வாரு இவர் நடக்க போறாராம், கால் சூமி போய் புண்ணா இருக்கு, நடக்க போறாராம். என் பிராண சிநேகிதன் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இத்தனையில காயப்படுத்துறதுக்கு தான் நண்பர்கள் வந்தாங்க. அவன் காயத்தை யார் ஆற்றினா அவனுக்கு அப்புறம்தான் விளங்குச்சு. என்ன சொன்னான் தெரியுமா? யோபு 42ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை பாருங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். அது வரைக்கும் அவனுக்கு புரியல, நான் அலப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, நீர் எனக்கு செவி கொடும், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் பேசுவேன். அது மட்டும் இல்ல, என் காதுகளால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இன்னைக்கு தொலைக்காட்சியில கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்க காயத்தை, யோபுவின் காயத்தை ஆற்றின கர்த்தர் என்று காதுகளால் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா அதே இடத்துல உங்க கண்களால பார்ப்பீங்க உங்க காயத்தை கர்த்தர் மாற்றியதை. அவரே சொன்னாரு,
காதுகளால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து. அப்பா, என்ன மனுஷன், நான் என்ன பார்த்து என்னெல்லாம் புலம்பி தள்ளிட்டேன். அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். இல்லையா? அழகா பாடுறோம். ஆன்மாவை விரும்புகின்றார், மாட்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், அன்னிடும் ஏழைக்கு அருளுகின்றார், அன்னிடும் ஏழைக்கு அருளுகின்றார், வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகிறார், வேண்டிடும் இறங்குகிறார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு இறைவா, மன்னிப்பு இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மை நாம் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மை நாம் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார், குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார், குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். நம்முடைய குற்றத்தை எடுத்துரைக்கணும். ஆண்டவரே, நம்ம தேடாம போயிட்டோம்ப்பா, உம தேடாம போயிட்டோம்ப்பா. யோபுக்கு என்னைக்கு தன்னை உணர்ந்தானோ, அவருடைய காயத்தை மட்டும் இல்லை, முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை. 42:12 பாருங்க. யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஏன் தெரியுமா? அவன் தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். அவன் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவேன். நிச்சயமா தருவார். உங்க காயப்பட்டதற்கு பலன் உண்டு. ஆமென். உங்களை காயப்படுத்துறவங்களுக்கு முன்னாடி கூனி குறுகி தலை குடிஞ்சிருக்கீங்களா? உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். லூக்கா 13:10 பார்க்கிறோம். ஒரு பெண் கூனி, அதிக நாள் கூனியே இருந்தா, 18 வருஷம் கட்டப்பட்டிருந்தா, ஆலயத்துக்கு தினம் வருவா, தினம் போவா, யாருமே அவளை கவனிக்கல. ஒரு நாள் இயேசு அங்க வந்தார். வந்தபோது அவள் வெகு காலமாய் அவளை ஒரு பலவீன ஆவி கட்டி வைத்திருக்கிறது என்பதை அறிந்து அவர் என்ன செய்தார்? தம்மிடத்தில் அழைத்து, என் மகளே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய். அந்நேரமே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமா, இன்னைக்கு உங்களை குனிஞ்சு கூனி கிடக்கிற உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவன், உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன். நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். யோசேப்பு பட்ட காயங்கள் யாரால? கூட இருந்தவன் சகோதரரால, தங்கியிருந்த இடத்துல செய்யாத குற்றத்தால. இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட காயத்தில் இருந்தால் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார், உன் காயத்தை ஆற்றுகிறவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை, இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, இந்த பார்வையற்ற மக்களுக்காக ஜெபிங்க, இந்த ஆலயத்திற்காக ஜெபிங்க, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் வர்ற கண்டுனாங்கள சாப்பிடாம அனுப்புறதே கிடையாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால்
நீங்களும் உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கோ, பார்வையற்றோருக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுப்பதற்கோ, அல்லது பார்வையற்றோர் மரித்தா அடக்கம் பண்ணுகிற ஃபியூனரல் ஃபண்டுக்கோ, அல்லது பார்வையற்றோருடைய பிறந்த பிள்ளைகளுக்கு ஐயா கல்விக்காகவோ உதவலாம். எப்படி உதவ? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா 9442559772 ஃபோன்பேயில் பாருங்கள், காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கும். பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரின்னு இந்த பேருக்கே நீங்கள் காசோலையோ அல்லது நேரடியாகவோ தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா எனக்கு பில்லு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா 8438852500 இது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். காலை 10 மணிக்கு மேலே. ஏன் பிரதர் 10 மணிக்கு மேலே? காலையில் நான் எந்த தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு அடிப்படை மேடையே. அநேக தெருக்களில் நின்று சாதாரணமாக ஒரு கீபோர்டை வச்சு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதில் வளர்ந்ததான் இந்த 2 ஆலயமும். அதனால் அதை விட முடியாது. 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, தாராளமாக எடுப்பேன், உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் ஆரோக்கியத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவர். யார் யார் எந்தெந்த இடத்துல தங்கள் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை வரப்பண்ணும். உம்மை விசுவாசித்து உமக்கு வல்லமை உண்டு என்று நம்புகிறவர்களுக்கு அதை உறுதிப்படுத்தும். மனதிலே காயப்பட்டு வெளியே ஒண்ணுமே இல்லை, ஆனா மனதுக்குள்ளே காயத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி யாரிடத்திலையும் சொல்ல முடியாம புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மன காயங்களையும் ஆற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகூர மக்களுக்கு இந்த ஆண்டிலே நன்மையான ஈவுகளை நாள்தோறும் கொடுத்து ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.